ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐவோ கிடையாது. நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம இந்த 50 இண்டெக்ஸுன்னு பார்த்துட்ருக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஃபாலோ அப்பையும் பண்ணிக்குவோம். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது எஸ் பேங்க் பார்த்துருவோம். எஸ் பேங்க் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்கிறான். அவன் இப்போ இன்றைக்கி 23 க்ளோஸ் ஆகியிருக்கிறான். டியூரபிலிட்டி ஸ்கோர் 40 இருக்குது. இது ஒரு மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் தான் சொல்ல முடியும். வேல்யூஷன் 37 இருக்குது. இது ஒரு மிட் வேல்யூஷன் தான் கிளாஸிஃபை பண்ண முடியும். கீழே இறங்கிருச்சு, 35க்கு கீழே இறங்கிருச்சுனாக்க கஷ்டம். கொஞ்சம் மேலே ஏறிடுச்சுன்னா மேலே போகும். மொமெண்டம் பிக்கே ஆகலை, 48 இருக்குது. அதனால இது டெக்னிக்கலாக நியூட்ரலாக தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 16 கொடுத்துருக்குறாங்க. 16 வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. அது நம்ம என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 1.2 இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு அடிக்குவேட் லெவல்னு வச்சுக்கலாமே. ஆர்ஓசிஇ 5.9 இருக்குது. ஆர்ஓஇ 3 இருக்குது. ஸோ இப்போ ரிட்டர்ன் சிஇ கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, இது ஒரு சுமாரான ரிட்டர்ன் தான். அதே சமயத்தில் டெப்ட் 1.9 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி இது ஆப்வியஸாக நமக்கு எல்லா பேங்க்லேயும் நமக்கு பார்க்குறது தான். இந்த பிஇ பார்த்தோம்னா 56 இருக்குது. பிஇ 56 இருக்குது. இது ரொம்ப ஹை வேல்யூ. அப்போ இதுக்கு என்ன ஆகணும்? ஒன்று ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்கணும், அப்படி இல்லைன்னா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது மாத்திரம்தான் நமக்கு இது அட்ஜஸ்ட் ஆகுது. இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மாத்திரம்தான் இது நமக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ப்ரைஸ் டு புக் 1.7 இருக்குது. அது நார்மல் லெவலில் தான் இருக்குது. இவங்க 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் என்ன செய்கிறாங்க? 0.9 வச்சுருக்கிறாங்க. இதில் சர்ப்ரைஸ் பார்த்தோம்னா 19 வரைக்கும் சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 19% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த கன்சஸ் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுறாங்க? 12 அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 10 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ராங் செல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ராங் செல் தான் கொடுத்துருக்குறாங்க. 2 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க. சரி, கேஷ் ஃப்ளோ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் பாசிட்டிவ்னு போட்டிருக்கிறான். ஆனால் ஆக்சுவலாக பாசிட்டிவ் இல்லை. இந்த சைடு இது ஆக்சுவலாக பாசிட்டிவ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ரூபாங்கிறது இங்கே அப்டேட் ஆகாததுனால நமக்கு தெரியல. இது நியூட்ரல்னு போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ ரூபாங்கிறது நமக்கு இங்கே அப்டேட் ஆகலை. நமக்கு இது அப்டேட் ஆகும்போது பார்த்துக்கலாம். இப்போ இவனோட என்பிஏ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்பிஏ கிராஸ் என்பிஏ 1.70 இருக்குது. அதாவது 2.7லேருந்து 1.70க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி 13 இருந்துச்சு. இப்போ லெஸ் தென் 3க்குள்ளே ஓடியாந்துருக்கு. அப்போ இது ஒரு பாசிட்டிவ் சைன். அதே மாதிரி நெட் என்பிஏவும் லெஸ் தென் 1க்குள்ளே ஓடியாந்துருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அப்போ இது ஒரு பாசிட்டிவ் சைன். ஆனால் இந்த இது குறையிறதுக்கும், இப்படி நெட் என்பிஏ குறையிறதுக்கும் கிராஸ் என்பிஏ குறையிறதுக்கும் என்ன காரணம்னு பார்க்கணும். எல்லாத்தையும் தூக்கி ரைட் ஆஃப்னு போட்டு வச்சுருந்தாங்கன்னாக்க அது என்னைக்கு தீர்ப்பாகிறது, என்னைக்கு நமக்கு இவங்களுக்கு வர்றது, அது வரைக்கும் அது இருக்கும். அந்த இது இருக்கும். சரி, இப்போ புக் வேல்யூ 14.2 இருக்குது. என்ஐஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 1.99 இருக்குது. இது போன தடவையை காட்டிலும் கம்மி தான். கொஞ்சம் கூட எடுக்கணும். அப்போ இந்த சைடு இந்த என்பிஏலலாம் என்ன இம்பேக்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி என்பிஏ இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இவங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. இதை நம்ம இன்க்ரீஸ் ஆனால் நல்லா இருக்குங்கிறதா நம்மளுடைய ஆசைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுமே, நல்லா கூடுச்சுன்னா நல்லது தான், வருமானம் கூடுச்சுன்னா நல்லது தான் தெரியும். சரி, குவார்ட்டர்லி ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவங்க கொஞ்சம் கூடியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கொஞ்சம் கூடியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெவென்யூவும் இயர் ஆன் இயர் கூடியிருக்கிறாங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரெவென்யூ கூடியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் கூடியிருக்கிறாங்க, இயர் ஆன் இயரும் கூடியிருக்கிறாங்க. ஆனால் இபிஎஸ் லெவல் மாத்திரம் இது அப்படியே சின்னதாகவே இருக்குது. பாருங்கள் 0.1 0.1. அது எப்போ? டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 0 இருந்துச்சு. 0.1 0.1 0.1 0.1 0.2 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. இப்போ இவங்க அந்த சிங்கிள் டிஜிட்டுக்கே வரல. இன்னும் டெசிமல் பாயிண்டில் தான் இருக்கிறாங்க. 14.7
ஸோ, இப்போ இவங்க அடுத்தடுத்த குவார்ட்டர்ல மாத்துறோம். அப்ப அடுத்த குவார்ட்டருக்கு என்ன வரப்போகுது? 0.1 தானே வரப்போகுது. இது எல்லாத்தையும் கூட்டி ஆவரேஜ் போட்டோம்னா 0.1 தான் வரப்போகுது. அப்ப இந்த 0 வரும்போது 0.1 காட்டிலும் 0.2 கொஞ்சம் கூட வரும் டிடிஎம். அப்பதான் இன்கிரீஸ் ஆகும். டிடிஎம் வச்சு தானே எல்லாமே நடக்க போகுது. அப்ப இங்க வந்து பேசிக் டிடிஎம்ங்கிறது ஆனுவலைஸ்டு டிடிஎம் தான் 0.4. இது வந்து எஸ்டிமேஷன் வந்து நம்ம வந்து இந்த குவார்ட்டர்லி எஸ்டிமேஷனுக்கு தான் நம்ம வந்து பார்க்குறோம். அது 0.1ல தான் இருக்கு. ஏற்கனவே குடுத்துருக்கக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து 1 இயர் ஃபார்வர்ட் எஸ்டிமேஷன் தனியா. அது நம்ம பார்த்துருக்குறோம். இப்ப இந்த தகவல பூரா தூக்கி நம்ம உள்ள போடுறதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துருவோமே. எஃப்ஐஎஸ் வரல. ஓவர்வியூல தான் இருக்கும். எஃப்ஐஎஸ் டேட்டாலாம் காணுமே. இதுக்கு நான் காணவே காணோம். நேரடியா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள போயிட்டாய்ங்க. சரி, எஃப்ஐ டேட்டா இல்ல இதுல. நமக்கு கிடைக்கல. அதுல பார்க்குறதுக்கு இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ள போட்டோம். ரூ. 18 நம்ம வந்து லோ வேல்யூ எடுத்திருக்கிறோம். இது ரைட்டா தப்பான்னு தெரியல. ஆனா வேற வழி இல்ல. ரூ. 18 வந்து லோ வேல்யூ எடுத்திருக்கிறோம். ஃபேர் பிரைஸ் ரூ. 21.50 வருது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபேர் பிரைஸ் ரூ. 21.50 வருது. இது ரொம்ப நமக்கு முக்கியம். இப்ப வந்து இது எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ எஸ்டிமேஷன் பிரகாரம் போட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக் வேல்யூ கம்மியாகுது, பிரைஸ் வேல்யூ கம்மியா தான் வருது. அதே இது டிடிஎம் பிரகாரம் போட்டோம்னா கூட வருது. சரி, இது அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆச்சுன்னா டிடிஎம் பிரகாரமா டிடிஎம் 1.4 அடைஞ்சாங்கன்னா 39 வரைக்கும் போகணும். எஸ்டிமேஷனை தான் அடையிறாங்கன்னா 35. இது அப் ட்ரெண்டில் இருக்குன்னா. இப்போ இந்த கரண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து 0.4 வந்திருக்கு. அப்போ அதுக்கு ரூ. 29.50. அடுத்தது வந்து 0.35 குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க 28. அப்போ 0.35 எடுக்கணும். அப்படி இல்லை 0.1 தான் திருப்பி நான் எடுப்பேன்னு சொன்னான்னாக்க அது கீழே இறங்கி போயிடும். கீழே இறங்கிடும். ஸோ இப்போ 0.35 எடுக்கணும். இதுதான். ஆனால் இது டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரூ. 22 லெவலுக்கு நம்ம வச்சுக்கணும். ரூ. 25லேருந்து ரூ. 28 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வச்சுக்கணும். இந்த 30 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 30 மேக்ஸிமம் வரைக்கும் ஏறிட்டான் ஆல்ரெடி. ஏறிட்டு இப்போ ரூ. 22 நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுவான்? இனிமே வந்து இந்த 30, 22, 30, 22 ஏதாவது ஒன்று கொஞ்சம் இபிஎஸ் பூஸ்ட் பண்ணான்னா 30லேருந்து 35 அப்புறம் 40க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த குவார்ட்டர்லலாம் மேலே ஏற்றி கொண்டு போனான்னா அதுக்கப்புறம் 60 கூட போகலாம். அது அப்புறம் இப்போதைக்கு இருக்கக்கூடியதை பார்ப்போம். இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் தானே இருக்கிறான். அப்போ 30லேருந்து 22 இந்த ரூ. 8 டிஃப்ரென்ஸ்லேயே இவன் இப்போதைக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 22 உடைச்சானா ஃபேர் ப்ரைஸ் 21. எனக்கு தெரிஞ்சு என்னோட நம்பிக்கை 18க்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் இவன் இபிஎஸ்ஸை கம்மியாக எடுக்காத வரைக்கும், 0 பண்ணாத வரைக்கும், இபிஎஸ்ஸை கொஞ்சமாவது 1, 2, 3ன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான்னாக்க அதை 0.1, 0.2, 0.3 இது அவ்வளோதானே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவன் எடுத்துகிட்டு போயிட்டு 1.4 டிடிஎம்மை வந்து பிரேக் பண்ணிட்டான்னாக்க இது 40லேருந்து கொஞ்சம் எவ்வளோ பிரேக் பண்ணுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 35, 39 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய இவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த இபிஎஸும் வந்து இப்போ இருக்கிற மாதிரி விளையாட்டு 0.1, 0.1, 0.1, 0.1ன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது மேலே ஏறணும். ஏறுச்சுனாக்க இதுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இதை பூரா நம்ம வந்து படத்தில் தூக்கி போட்டோம். 35லேருந்து 35, 36, 39 வரைக்கும் ஸ்கோப் இருக்குது. 22 வரைக்கும் இப்போ அடுத்து கீழே இறங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய லோ வேல்யூங்கிறது 18. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறது சப்சிக்வெண்ட்டு இவனோட இபிஎஸ்ஸை பொறுத்து தான் இருக்குது. இது ரிசல்ட் அண்ட் இபிஎஸ்ஸை பொறுத்து தான் இருக்குது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.